பறவையின் பெரிய பயணம். காட்டின் மையத்தில் பசுமையான மரங்களும் புஷ்பங்களின் மனமும் நிறைந்த ஒரு அழகிய கிராமத்தில் வானவில் என்று பெயரிடப்பட்ட ஒரு பறவை வாழ்ந்தது. இந்த பறவையின் இறகுகள் 7 வண்ணங்களில் பிரகாசித்தன. மேலும் அதன் பாடல் கேட்பவர்களின் இதயங்களை உருக்கும். ஆனால் வானவில்லுக்கு ஒரு கனவு இருந்தது. உலகின் முடிவிலுள்ள மாயமலைக்கு சென்று அங்கு மறைந்திருக்கும் புராண பறவையை சந்திக்க வேண்டும் என்று. வானவில் தனது பயணத்தை ஒரு குளிர்காலத்தில் காலையில் தொடங்கியது. காற்றின் எல்லையை அடைய அது முதலில் பெரிய ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆற்றின் நீர் வேகமாக ஓடியது. மேலும் அதில் முதலைகள் மறைந்திருந்தன. வானவில் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஆற்றின் மேல் உயரமாக பறந்து மரங்களின் கிளைகளில் தாவி இறுதியாக ஆற்றை கடந்தது. ஆனால் அங்கு ஒரு பழைய ஆந்தை அதை எச்சரித்தது. மாயமலைக்கு செல்லும் பயணம் ஆபத்துக்கள் நிறைந்தன. உனது இதயம் தூய்மையை மட்டுமே நம்பு. காட்டை தாண்டிய பிறகு வானவில் ஒரு பெரிய பாலைவனத்தை எதிர்கொண்டது. வெயிலில் வெப்பம் அதன் இறகுகளை எரித்தது. மேலும் தண்ணீர் எங்கும் கிடைக்கவில்லை. ஆனால் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு சிறிய கிளி வானவில்லுக்கு ஒரு ரகசிய மறைவிடத்தை காட்டியது. அங்கு ஒரு சிறிய ஓடை இருந்தது. கிளியின் உதவியால் வானவில் தனது பயணத்தை தொடர்ந்தது. அந்த கிளி, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவினால் உங்களுக்கு எப்போதும் உதவி கிடைக்கும் என்று கூறியது. பாலைவனத்தை கடந்த பிறகு வானவில் உயரமான மலையை அடைந்தது. அங்கு சற்று குளிர் அதிகமாக இருந்தது. பறப்பது கடினமாக இருந்தது. ஒரு பெரிய கழுகு வானவில்லை சோதிக்க முடிவு செய்தது. நீ மாயமலையை அடைய விரும்பினால் முதலில் எனது 3 கேள்விகளுக்கு பதிலளி என்று கழுகு கூறியது. கேள்விகள் அன்பு, தைரியம் மற்றும் புத்திசாலித்தனத்தை பற்றியவை. வானவில் தனது இதயத்தின் உண்மையுடன் பதிலளித்தது. கழுகின் மனதை வென்றது. கழுகு அதற்கு ஒரு மந்திர இறகை அளித்து, இது உன்னை மாயமலையை அடைய உதவும் என்று கூறியது. இறுதியாக வானவில் மாயமலையை அடைந்தது. அங்கு ஒளிரும் ஒரு பறவை புராண பறவையாக இருந்தது. அது வானவில்லை வரவேற்று, நீ இந்த பயணத்தை மேற்கொண்டதற்கு உனக்கு தைரியமும் அன்பும் புத்திசாலித்தனமுமே காரணம். இப்போது உனக்கு ஒரு விருப்பம் தருகிறேன் என்று கூறியது. வானவில் ஒரு கணம் யோசித்து, எனது கிராமத்திற்கு மழையும் செழிப்பும் கொண்டு வர விரும்புகிறேன் என்று கேட்டது. புராண பறவை அதன் விருப்பத்தை நிறைவேற்றியது. வானவில் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது மழை பெய்து பயிர்கள் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். வானவிலின் கதை கிராமத்தில் பரவி அனைவரையும் ஊக்குவித்தது. அதன் இறகுகள் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தன. மேலும் அதன் பாடல்கள் என்றும் மறக்கப்படாத ஒரு புராணமாக மாறியது.